சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்மத்தில் இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் அவருடைய சொந்த வீட்டில் இருப்பதனால் இவர்களுக்கு உஷ்ண சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்படலாம். சென்ற வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். இருந்த போதிலும் சிம்ம ராசி நேயர்கள் தங்களுடைய உடல் நலனில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இவர்களை பாதிக்கலாம். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் இது மனதை எந்த அளவிற்கும் பாதிக்காது. மற்ற கிரகங்கள் அனைத்துமே இவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதனால், குரு பகவானின் அனுகிரகமும் பரிபூரணமாக இருப்பதனால் இவர்களுக்கு மிகுந்த பணவரவு ஏற்படுவதற்கும், சிம்மராசி நேயர்களுக்கு பொதுவாகவே எதிர்பார்த்த கடன் உதவி இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசாங்கத்துறையில் அரசாங்கத்தினாலும் உதவிகள் எதிர்பார்த்தோருக்கு இந்த வாரத்தில் அது கண்டிப்பாக கைகூடும். சிம்மராசி நேயர்களுக்கு பொதுவாகவே இந்த வாரம் அமோகமான வாரமாகவே அமைகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொள்வதும், துர்காஷ்டமி அன்று துர்கைக்கு சென்று வணங்குவதும் சிம்மராசி நேயர்களுக்கு காரிய தடங்கல்களிலிருந்து வெற்றி அடையலாம். பொதுவாகவே 9 கிரகங்களுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையில் இருப்பதனாலும், கிரக நிலைகள் நன்றாக சஞ்சாரம் செய்வதனாலும் குடும்பத்திலும் ஒரு அமைதி ஒற்றுமை நிலவி திருமண தடை விலகி மற்றும் மேலும் நல்ல வியாபாரத்தில் நல்ல லாபம் ஏற்பட்டு இந்த வாரம் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு மனதிற்கு இனிமையான வாரமாகத்தான் அமைகிறது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய வீட்டிற்கு வருகை தருவது இந்த வார இறுதியில் நீங்கள் காணலாம். வியாழன், வெள்ளி மற்றும் சனி இந்த 3 தினங்களுமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான தினங்களாகவே அமைகிறது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்கள் சிறிதளவில் நீங்கள் வர்த்தகத்தில் முதலீடு செய்வது நல்லது. இந்த முதலீடு நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் செய்வது உங்களுக்கு லாபகரமாகவே அமைகிறது. வாரம் முழுவதுமே மனதிற்கு சந்தோஷமான வாரமாக அமைவதனால் சிம்ம ராசி நேயர்களுக்கு பெரிதளவும் பரிகாரங்கள் இந்த வாரத்தில் தேவையில்லை.